அயலான், கேப்டன் மில்லர் இந்த 2 படங்களுமே போட்டி போட்டு வசூல் பண்ணிட்டு இருக்கு. இந்த 2 படங்களுமே நேற்று நைட்டு வரையும் எவ்வளோ அட்வான்ஸ் புக்கிங் ஆயிருக்கு, எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டே 1 இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் நம்ம முன்னாடியே பண்ணுவோம். ஸோ இவ்வளோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ அதை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் குண்டூர் காரம் ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸ் புக்கிங் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, அது எவ்வளோன்னு பார்ப்போம். அப்புறம் ஹனுமான் அந்த படத்துக்குமே ஒரு சரியான வசூல். ஸோ இது எல்லாத்தையுமே பார்ப்போம். இது இல்லாமல் டங்கி வர்சஸ் சலார் இந்த 2 படங்களோட வசூல், அப்புறம் இன்னும் சில படங்களோட வசூல். ஸோ அதுக்கடுத்து தான் 11 இயர்ஸ் ஆஃப் நண்பன். ஸோ சங்கர் சார் அவர்களோட இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் வந்த படம் நண்பன், 3 இடியட்ஸோட ரீமேக். இந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன, ப்ராஃபிட் என்ன முதற்கொண்டு பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, கர்ணா படத்தில் அர்ஜுன் சார் நடித்த படம். அதில் வந்து ஏ ஷப்பா அப்படிங்கிற ஒரு ரெட்ரோ சாங்கு சூப்பராக இருக்கும். மேபி அடுத்து லோகேஷ் கனகராஜோ இல்லை வேறு டைரக்டரோ அடுத்த படங்களில் இந்த ரெட்ரோ சாங் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஏ ஷப்பா அப்படின்னு வரும். ஸோ பயங்கர ஃபயராக இருக்கும். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் டிபி லவ் வினோத்குமார் அப்படிங்கிறவர், குகன்ராஜ், அப்புறம் நவீன்குமார், கார்த்திகேயன், இளவரசன் சி. ஸோ இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். நேரு படத்தோட 22வது நாள் வசூல் கேரளாவில் 41 லட்சம், வேர்ல்டு வைடு 65 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் கேரளாவில் இதுவரை 47 கோடியே 3 லட்சமும், வேர்ல்டு வைடு 86 கோடியே 86 லட்சம். ஸோ அதுக்கடுத்து தான் காட்டேரா அந்த படத்தோட 14வது நாள் வசூல் கர்நாடகாவில் 87 லட்சம், வேர்ல்டு வைடு 89 லட்சம். ஸோ கர்நாடகாவில் 67 கோடியே 91 லட்சமும், வேர்ல்டு வைடு 69 கோடியே 56 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு சூப்பரான ஹிட்டான படமாக அமைஞ்சிருக்கு. இது இல்லாமல் நேற்று வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஆப்ரஹாம் ஓஸ்லர் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஜெயராம் அவர்கள் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. ஸோ சமீப காலத்தில் அவர் கதாநாயகனாக நடித்த ஒரு ஃபுல் ஃபிலிம் வந்ததே இல்லை. ஏதாவது ஒரு முக்கியமான ரோலு, இல்லை கேமியோ, இல்லை ஒரு வில்லனாவோ, இல்லை ஒரு ஹீரோக்கு அப்பாவாவோ அப்படி தான் வந்துருந்தார். இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஒரு படம் ஹீரோவாக, அதுவும் பயங்கரமான ஒரு ஓப்பனிங் இருக்குது இந்த படத்துக்கு. கேரளாவில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கோடியே 33 லட்சம், வேர்ல்டு வைடு இந்த படம் 3 கோடியே 68 லட்சம். ஒரு சூப்பரான வசூலுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எதிர்பாராத ஒரு கேமியோ இந்த படத்தில் இருக்குது. ஆமாங்க, மம்மூட்டி அவர்களோட கேமியோ, அதுவும் பயங்கரமாக பேசப்படுது. தியேட்டரில் பயங்கர ஷாக்கு, என்னடா இது மம்மூட்டி வராரு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் அந்த ரிவ்யூலாம் நான் பார்த்தேன், நிறைய பேர் சொன்னதெல்லாம் பயங்கர ஷாக்கு. ஆக்சுவலாக அது ரிவ்யூலே ஆகலை. ஸோ சூப்பராக இருக்குது, படமும் சூப்பராக இருக்குது. ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெயராம் அவர்களுக்கு. அப்புறம் டங்கி படத்தோட 22வது நாள் வசூல் இந்தியாவில் 1 கோடியே 35 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 3 லட்சம். இதுவரையும் இந்தியாவில் 250 கோடியே 25 லட்சமும், வேர்ல்டு வைடு 413 கோடியே 99 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். சலார் படத்தோட 21வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 1 கோடியே 71 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 29 லட்சம். இதுவரையும் இந்த படம் இந்தியாவில் மட்டும் 461 கோடியே 25 லட்சமும், வேர்ல்டு வைடு 615 கோடியே 91 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கடுத்ததாக அயலான், கேப்டன் மில்லர், ஹனுமன் இந்த படங்களோட ப்ரெடிக்ஷன். முக்கியமாக குண்டூர் காரம் ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு நேற்று அட்வான்ஸ் புக்கிங்லே. இது எல்லாத்தையும் பார்ப்போம். அயலான் ப்ரீ சேல், அதாவது நேற்று நைட் வரையும் எண்ட் ஆஃப் த டே இது வரையும் புக்கிங் ஆனது. தமிழ்நாட்டில் 2 கோடியே 38 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 38 லட்சம், ஓவர்சீஸில் 79 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 73 லட்சத்துக்கு புக் ஆகிருக்கு. ஆனால் இந்த படம் 8லேருந்து 10 கோடி கிட்ட வசூல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் படம் பார்த்தவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த படம் வேர்ட் ஆஃப் மவுத்தில் பெரிய ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கேப்டன் மில்லர் தமிழ்நாட்டில் 4 கோடியே 8 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 62 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடியே 38 லட்சம், வேர்ல்டு வைடு 5 கோடியே 98 லட்சம். இந்த படம் வந்து நேற்று எண்ட் ஆஃப் த டே புக்கிங் ஆகிருக்கு. இந்த படம் 12லேருந்து 15 கோடி கிட்ட வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலேயும் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படமுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டிங்கன்னா எந்த படம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஹனுமான் ஆக்சுவலாக ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸுங்க.
இந்த படத்துக்கு பட்ஜெட் ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. அதை நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்ப்போம் தெளிவாக. இப்போ இந்த படத்தோட ப்ரீசேல், அதாவது நேற்று எண்ட் ஆஃப் த டே அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷன் டே 1 ஆந்திரா தெலுங்கானாவில் 2,87 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 51 லட்சம், ஓவர்சீஸில் 1,21 லட்சம், வேர்ல்டு வைடு 4,59 லட்சம். இந்த படமே 12லேருந்து 15 கோடி கிட்ட வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டே 1. அப்புறம் குண்டூர் காரம், இந்த படம் வந்து நேற்று எண்ட் ஆஃப் த டேவே 45 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்குங்க. ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டுமே 25 கோடி. ஸோ 25 கோடி 7 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 கோடி 8 லட்சம், ஓவர்சீஸில் மட்டுமே 16 கோடி 60 லட்சம், வேர்ல்டு வைடு 45 கோடி 75 லட்சம். இந்த படம் வந்து நேற்று புக்கிங் அட்வான்ஸில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் ப்ரெடிக்ஷன் இந்த படத்துக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65லேருந்து 75 வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 4 படங்களில் நீங்கள் எதை பார்த்துட்டீங்க? இது இல்லாமல் மெரி கிறிஸ்மஸ் அந்த படம் வந்து நேற்று ஆக்சுவலாக ஒரு இந்த அளவுக்கு கம்ப்ளீட் டேட்டா சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கல. ஸோ நேற்று தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படம் வந்து ஒரு 9 லட்ச ரூபா வரையுமே வந்து புக் ஆகிருக்கு. இந்தியா முழுக்க ஒரு 40 லட்ச ரூபா கிட்ட புக் ஆகிருக்கு. ஸோ டே 1 எந்த அளவுக்கு கலெக்ஷன் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரியே மிஷன் அருண் விஜய் அவர்களோட படம் மிஷன் சாப்டர் 1 அந்த படமே கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கிட்ட தமிழ்நாட்டில் வந்து நேற்று நைட் வரையுமே புக்கிங் ஆகிருக்கு. இது இல்லாமல் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது சைந்தவ், 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது நான் சாமிரங்கா. இந்த படங்கள்லாம் எந்த அளவுக்கு வசூல் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து தான் நான் நண்பன் படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னையோட இந்த படம் 11 வருஷத்தை கடந்திருக்கு. ஸோ 3 Idiots ரீமேக்கு கொஞ்சம் கூட சொதப்பாமல் உண்மையிலே சூப்பராக நீட்டான ஒரு ரீமேக் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். ஏன்னா 3 Idiotsஐ வேறு யார் ரீமேக் பண்ணியிருந்தாலுமே கண்டிப்பாக சொதப்பியிருப்பாங்க. அதை பண்ணலை. அதே நேரத்தில் நம்ம தமிழ் சினிமாவுக்கு என்ன கமர்ஷியல் தேவையோ அதையுமே உள்ள அந்த பாட்டு அது இதுலாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் கூட அந்த ரீமேக் அந்த 3 Idiotsஓட அந்த சாயல் கொஞ்சம் கூட கெடாமல் அப்படியே இருந்தது. அதுக்காகவே ஒரு மிகப்பெரிய பாராட்டு. ஏன்னா 3 Idiots மாதிரி ஒரு படத்தை ரீமேக் பண்ணி அதோட பேரை கெடுக்காமல் இருக்கிறதே பெரிய விஷயம். அதை ஆக்சுவலாக சங்கர் சார் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தார். அதுலேயும் அவரோட அந்த பிரம்மாண்டமான அந்த இது எல்லாத்தையுமே அந்த பாட்டில் கொண்டு வந்திருப்பார். இந்த படம் வசூல் ரீதியாக எவ்வளோ பெரிய ஹிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 47 கோடியே 45 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 10 கோடியே 30 லட்சம், கேரளாவில் 6 கோடியே 50 லட்சம், கர்நாடகாவில் 6 கோடியே 40 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 5 லட்சம், ஓவர்சீஸில் 20 கோடியே 60 லட்சம். ஸோ 92 கோடியே 30 லட்சம் இந்த படம் வந்து வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்குங்க. ஸோ நண்பன் இந்த படத்தோட ஷேர் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் 55 கோடி, தேட்ரிக்கல் ரைட்ஸு 40 கோடி கிட்ட போயிருக்கு. அப்புறம் ஷேர் 49 கோடியே 84 லட்சம். ஸோ 9 கோடியே 84 லட்சம் இந்த படத்துக்கு ப்ராஃபிட். இது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படமாக அமைஞ்சுது. இந்த படத்தில் எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் படம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ஃபைட் சீன் கூட இருக்காது. எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் நடித்த ஒரு சண்டை காட்சி கூட இல்லாத ஒரு படம் இதுதான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த படம் நீங்கள் எத்தனை முறை பார்த்துட்டீங்க, உங்கள் எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது இல்லாமல் இப்போ வந்திருக்க இந்த படங்களில் நீங்கள் எந்த படத்தை பார்த்துட்டீங்க, உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.